நான் ஒன்று கேட்கட்டா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ அதிகமாக பார்ப்பீங்களா இல்லை யூடியூபோட ஷார்ட்ஸ் வீடியோ அதிகமாக பார்ப்பீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸ் வீடியோ தான் அதிகமாக டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன். யூடியூபோட ஷார்ட்ஸ் வீடியோவை மேக்ஸிமம் தவிர்க்க பார்ப்பேன். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் எதில் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோவில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா இல்லை யூடியூபோட ஷார்ட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? கீழே இருக்கவே இருக்கு கமெண்ட் செக்ஷன், கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க. எதுக்கு சொல்றேன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக்ஸ் வைஸான கண்டென்ட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பட் யூடியூபோட ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் போனீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்ட் வீடியோ நிறைய பார்க்க முடியும். ப்ளஸ் ஃபுட் இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய நீங்கள் கலெக்ட் பண்ணலாம் யூடியூபோட ஷார்ட்ஸில். இப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸில் ஒரு சேனல் பார்த்தேங்க. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக ஒரு 2 பேர் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் என்ன கேட்குறாங்கன்னா டாப் 5 கண்ட்ரி, அதாவது பாப்புலேஷனில் எது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை போட்டுட்டு அவங்களுக்குள்ளே ஒரு கெஸ்ஸிங் மாதிரி. ஸோ எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இருந்தாலும் அவங்க பண்ணக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி நான் இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். அது வேற ஒன்றும் இல்லை, சமீபத்தில் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியா எல்லாரும் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கல்ல, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மினிமம் ரீசார்ஜ் எவ்வளவு, இந்த அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய சிம்மை வந்து ஆக்டிவாக வச்சுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிலையன்ஸோட ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் இந்த 3 பிரைவேட் கம்பெனியும் ஒன்னா சேர்ந்து ரீசார்ஜ் பிளானோட பிரைஸை கூட்டினாங்க. இதுக்கு முன்னால மினிமம் ரீசார்ஜ் பிளான் ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும். உடனே பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபா நோட்டை எடுத்து ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க. இனிமேல் அந்த 100 ரூபா நோட்டெல்லாம் நீங்கள் எடுக்க முடியாது. அதிகமாக நீங்கள் 200 ரூபா நோட்டை எடுத்தால் தான் நீங்கள் மினிமம் ரீசார்ஜ் பண்ண முடியும். பட் நீங்கள் 100 ரூபாய் எடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். அதில் யார் டாப் ஃபஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோடாஃபோன் ஐடியா. இவங்க இன்னமும் 99 ரூபாய்க்கு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அவங்க 200 MB கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அவுட் கோயிங் SMS கிடையாது. நீங்கள் கால் பண்ணணும்னா 2000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணணும். 15 நாள் வேலிடிட்டி இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு சர்வீஸ் வேலிடிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 15 நாள் கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் ஒரு 30 நாள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நம்பரை தக்க வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலைன்னா அந்த நம்பரை நீங்கள் இழந்துருவீங்க. இவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2G இன்னமும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில ஸ்டேட்ல. இந்த 2Gக்கு எப்படியாவது ஆப் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரிலையன்ஸோட ஜியோ, ஏர்டெல் ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் அது பருப்பு வேகலை. அதனால வோடாஃபோன் ஐடியாட்ட 99 ரூபாய்க்கு இருக்கு. நீங்க தைரியமா 100 ரூபா நோட்டை எடுத்து ரீசார்ஜ் பண்ணலாம். இவங்க டாப் 1ல இருக்கிறாங்க. அடுத்ததா டாப் 2ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, ரிலையன்ஸோட ஜியோ தான் இருக்காங்க. இவங்க மினிமம் ரீசார்ஜ் பிளான் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 149. ஸோ உங்க பாக்கெட்ல மினிமம் 200 ரூபாய் இருந்தா மட்டும்தான் நீங்க ரீசார்ஜ் பண்ண முடியும். மினிமம் சொல்றேன், 150 ரூபா நோட்டு கிடையாது, 200 நோட்டு தான் இருக்கும். 100 ரூபா நோட்டு முடிஞ்சோன்னா 200 நோட்டு. ஸோ 200 நோட்டு உங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நீங்க ரீசார்ஜ் பண்ணலாம். 149 ரூபாய்க்கு 14 நாள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கால் நீங்க பண்ண முடியும். எங்க வேணாலும் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 SMS கிடைக்கும் பெர் டே. முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஆமாங்க, பெர் டே 1 GB டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு வசதிகள் கொண்ட இந்த ரிலையன்ஸோட ஜியோ 149 ரூபாய்க்கு நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் ரீசார்ஜ் பிளான் இவங்ககிட்ட இருக்கிறது இந்த அமௌண்ட் தான். ஃபைனலி டாப் 3ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, ஏர்டெல் தான். நீங்க ஒரு ஏர்டெல் யூசரா இருந்தீங்கன்னா போச்சு, எல்லாம் போச்சு. மினிமம் ரீசார்ஜ் பிளான் எவ்வளவு தெரியுமா? 199 ரூபாய். கரெக்டா 200 நோட்டை பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கணும். ஆமாங்க, 200 நோட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியும். மினிமம் அந்த 199 ரூபாய்க்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? 2 GB டேட்டா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் லோக்கல் STD ரோமிங் இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28 நாள் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கு. சூப்பர். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 100 SMS ஃப்ரீயாக பயன்படுத்தலாம்.
யார் இப்போ பயன்படுத்துகிறா, எல்லா வசதிகள் இருக்குது. இன்னும் கூடுதலான வசதிகள் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஒரு காலர் டியூனை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 28 நாள் வரைக்கும் உங்கள் அந்த ஒரு காலர் டியூனை நீங்கள் பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் விங்க் அப்படிங்கிற ஒரு மியூசிக் சர்வீஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அந்த 2 ஜிபியை காலி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பயன்படுத்தணுமே இன்டர்நெட். ஸோ அதுக்காக நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எம்பிக்கு 50 பைசா வசூல் பண்ணுறாங்க முறையா. வேணுமா? வேணாம் இல்லை. ஏன்னா மினிமம் 199 ரூபாய்க்கு யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக டேட்டாவை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு மெயின் என்னன்னா கால் மட்டும்தான். இருக்கிறதுலே இந்த 3 கம்பெனியில் ஹையஸ்ட் ப்ரைஸ், அதாவது ப்ரீபெய்ட் பிளானில் மினிமம் சார்ஜ் வசூல் பண்ணுற இந்த ஏர்டெல் தாங்க. 199 ரூபாய்க்கு இவ்வளோ வசதிகள் கொடுக்குறாங்க. ஹையஸ்ட் ப்ரைஸ் இவங்க தான். சரி நண்பர்களே, இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோ தான் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, அதுல ஒண்ணு நீங்க பிடிச்சது தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.